ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எடுத்த விழாகு தாங்க. திங்கக்கிழமை நைட்டு கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இல்லைங்களா. ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. மனை வச்சு அது மேலே ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு வெத்தலை தீபம் போடுறதுக்கு போடுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சுட்டாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு, மல்லிகைப்பூவும் மற்ற ஃபோட்டோக்கெல்லாம் சாமந்தி பூவும் வச்சுட்டு வந்து வெத்தலை 6 வெத்தலை நல்லா கிழியாமல் இருக்கிற சுத்தமான வெத்தலை 6 வெத்தலை எடுத்து அதை கழுவி தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேங்க. நல்லா சுத்தமான துணியில் தொடச்சிட்டு 6 வெத்தலைக்கும் கொனைக்காம்பில் கொனைக்காம்பில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தட்டில் நல்லா மயில் தோகை விரிக்கிற மாதிரி அழகாக சுற்றி தட்டில் வச்சுடுங்க. அந்த வெத்தலையை வச்சுட்டு பூவுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வைக்கணுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது நடுவில் வச்சா. ஸோ வச்சுட்டு அகல் விளக்கு நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி பூ வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ வச்சுட்டு நம்ம வெத்தலேருந்து காம்பு கிள்ளணும் இல்லைங்களா, அதை அந்த அகல் விளக்குலேயே போட்டு அப்படியே தீபம் ஏற்றணுங்க. ஸோ போட்டு எடுத்துன்னு போய் பூஜை ரூமில் வச்சுட்டேங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே தான் விளக்கு ஏற்றணும் இல்லைங்களா, ஹோரை டைமில். ஸோ எடுத்துன்னு போய் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பு மேலே பால் காய வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் போயின்னு வச்சுங்க, கந்தகுரு கவசம் அதை போட்டு விட்டுட்டு தண்ணி காய வச்சு குடிச்சிட்டு மணத்தக்காளி கீரை கடையிலான்னு எடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மணி 6:15 ஆச்சு. விளக்கேற்றலான்னு சொல்லிவிட்டு நிலவாசலை வந்து விளக்கேற்றிட்டு நிலவாசலுக்கும் கற்பூர தீவாரனை காமிச்சிட்டேங்க. கற்பூர தீவாரனை வெளியே காமிச்சிட்டு விளக்குக்கு வாசக்கலுக்கெல்லாம் காமிச்சிட்டு பூஜை ரூம்லேயும் போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி கற்பூர தீபாரத்தனை காமிச்சு அன்றைக்கி நல்லபடியாக வெத்தலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. பசங்களாம் ரெடியாகி போயிட்டு நான் சாப்பிட்டு களியும் கீரை குழம்புங்க சாப்பிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி துணி துவைக்கலான்னு சொல்லிவிட்டு துணி துவைச்சி மிஷினில் ட்ரை பண்ணி எடுத்துன்னு வந்து மேலே வந்துட்டேங்க. அன்றைக்கி திங்கக்கிழமை நைட்டு சந்தைக்கு போயிட்டு வந்து காய்ங்களாம் எடுத்து வைக்காமல் இருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு பாருங்கள், அன்றைக்கும் ஒரு 800 ஆயிடுச்சிங்க சந்தை செலவு. வெங்காயம் பூண்டெல்லாம் வாங்கவே 800 ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி எடுத்துன்னு வந்து தனித்தனியாக பிரித்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அவர் வெளியே போயிட்டு வந்தார். லோக்கலில் செஞ்சு அப்பப்போ வீட்டாண்டு வந்து போவார். வரும்போது பனங்கிழங்கு விற்றுருந்தாங்கன்னு வாங்கின்னு வந்தார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சு அவங்களும் வந்து சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ பட்டாணி குருமா குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இல்லம் தேடி கல்விக்கு போயிட்டு வந்துட்டு பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கு விளக்கேற்றிட்டேங்க. 2 வேலையுமே தினமும் விளக்கேற்றுவாங்க. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு குக்கரில் பட்டாணி போட்டு உப்பு போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சிட்டேங்க. அது வேகிறதுக்குள்ளேயே சப்பாத்திக்கு மாவு பிசைந்து வச்சிடலான்னு சொல்லி மாவு எடுத்து போட்டு ஜலிச்சு பிசைந்து வச்சுட்டு மசாலாலாம் ரெடி பண்ணால் பாப்பா நான் வந்து அரைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொடுத்துட்டாங்க. வந்து அது கூட ஹெல்ப் பண்ணுமா உரியுமானா உரிக்கலை. சரி நான் ரெடி பண்ணி வச்சு நான் அரைக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அரைச்சி கொடுத்துட்டா. நானும் சாம்பார்லாம் தாளித்து விட்டேன். சரி பாப்பாவுக்கு போய் ஹோம்ஒர்க்கு பாதி எழுதாமல் இருந்தா சொல்லி கொடுமாண்ணா 2 பேரும் சேர்ந்து விளையாடினுங்கிறாங்க. அவன் பையன் வந்து ஹோம்ஒர்க் எழுதுகிறாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக நல்லா விளையாடினுங்கிறாங்க. சரின்னு விட்டுட்டு நான் சாம்பார் தாளித்து விட்டேன். பக்கத்தில் பாப்பா வந்து சப்பாத்தி செஞ்சா. எனக்கு வந்து கையில் குழவி கிடச்சிச்சிங்க. ஸோ அது ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாப்பாவே தேய்ச்சி சுட்டா. எல்லாம் நான் சுட்டுன்னு இருக்கும்போது குட்டி பாப்பா நானும் சப்பாத்தி செய்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துன்னு வந்து தேய்ச்சி சுட்டுட்டு இருந்தாங்க. இதை மறுநாள் காலையில் ரொம்ப குளிருங்க. எழுந்து குளிச்சுட்டு வெத்தலை தீபம் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பழையப்பூலாம் எடுத்துட்டாங்க. பழையப்பூ எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து மேலே வச்சுட்டு புது பூ வச்சுட்டேங்க. வெளியே இங்கெல்லாம் உள்ளே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க வெளியே போய் கோலம்லாம் போட்டு வந்துட்டு விளக்கேற்றிட்டேங்க. நிலவாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லாம் விளக்கேற்றிட்டேங்க. பிரசாதமாக கொய்யாப்பழம் இருந்தது. மாமியார் கல்யாணம் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. ஸோ கொய்யாப்பழம் வச்சுட்டு விளக்கேற்றி ஊதுவத்தியெல்லாம் காமிச்சு கற்பூர தீபாரத்தனை காமிச்சு காலையில் நல்லபடியாக சாமி கும்பிட்டோங்க. காலையில் எழுந்ததும் குளித்து சாமி கும்பிட்டாதாங்க அந்த நாள் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் நல்லாவும் இருக்குது. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு டிவியில் சுப்ரபாதம் போட்டு விட்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு பால் காய வச்சுட்டாங்க. பால் காய வச்சுட்டு லஞ்சு சாப்பாடு அவரும் பசங்களுக்கும் கேட்டிருந்தார். ஸோ அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு
அன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் குழம்பு வச்சுட்டு புடலங்காய் பொரியல் பண்ணலான்னு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. எடுத்து வச்சுட்டு சுடு தண்ணி குடிப்பேன் இல்லைங்களா காலையில். சுடு தண்ணி காய வச்சு குடிச்சிட்டு குக்கரில் பருப்பு போட்டேங்க. பருப்பில் மஞ்சள் தூள், பூண்டு, தக்காளி இது மட்டும்தாங்க போடுவேன். அதெல்லாம் ரெடி பண்ணி போட்டு குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சிட்டேங்க. பருப்பு ஒரு பக்கமும் பால் காஞ்சது. பால் இறக்கிட்டு புடலங்காய்க்கு கடலப்பருப்பு ஒரு பக்கமும் போட்டு வச்சிட்டேங்க. 2 குக்கரில் 2 போட்டு வச்சுட்டேன். ஓகே, அதுக்குள்ளேயே காய் கட் பண்ணி பருப்பு வேகிறதுக்குள்ளேயே காய் கட் பண்ணிடலான்ட்டு முருங்கைக்காயெலாம் கட் பண்ணிட்டு சரி கையோட புடலங்காவும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. ரெடி பண்ணிட்டு புடலங்காய்க்கு பொரியலுக்கு வெங்காயம் பூண்டு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பூண்டு உரிச்சிட்டு வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுட்டேங்க. கட் பண்ணிட்டு சாம்பார் ஒரு பக்கமும் காய் ஒரு பக்கமும் தாளித்து விட்டுட்டேங்க. 2 அடுப்பில் 2 வச்சு அதான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும்னு 2 பக்கம் 2 வச்சேன். தாளித்து விட்டுட்டு பருப்பு விசில் அடங்கிச்சு. சரி பருப்பு கடைஞ்சி ஊற்றிட்டு லைட்டாக கொதி வந்தது. கொதி வரும்போது தாங்க மாங்காய் போட்டோம். ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா குழஞ்சிடும். மாங்காய் போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பொரியல் ரெடி ஆனதும் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். ஒரு பக்கம் சாப்பாட்டு ஒலை வச்சுட்டேன். குழம்பு ஒரு பக்கம் கொதிக்குது, இன்னொரு பக்கம் சாப்பாட்டு ஒலை வச்சேன். மாங்காய் பார்த்ததும் பசங்க லஞ்சுக்கு மாங்காய் சாதம் வேணும்னு சொன்னாங்க. சரின்னு பாதி மாங்காய் குழம்புல போட்டுட்டு மீதி பாதி மாங்காய் தோல் சீவி சுரண்டி தாளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பாருங்கள், ஒரு பக்கம் சாதம், ஒரு பக்கம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அரிசி போட்டுட்டேன் சாதத்துக்கு. சாம்பார் இறக்கும்போது பெருங்காயத்தூளும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனோம்னா சூப்பராக இருந்துச்சு இருக்குங்க. போட்டு இறக்கிட்டு அவங்க சீக்கிரமாக கிளம்புறேன்னாங்க. சரி அவருக்கு தோசை ஊற்றி ஊற்றிட்டு பக்கத்துலேயே மாங்காய் தாளிச்சிட்டேங்க. மாங்காய் தாளித்து விட்டுட்டேன். அதுக்குள்ளே பாப்பா வந்தால் சரின்ட்டு எல்லாம் அவள் தோசை ஊற்றின்னு இருந்தால் நம்ம சாதம் கலாரி வச்சுட்டு கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற சாமான் கழுவிலான்னு சொல்லிட்டு கழுவிட்டு பாப்பா தோசை ஊற்றுந்து கொஞ்சம் தீச்சி எடுத்துட்டா. நைட்டு சாம்பார் இருந்தது, அதில் நான் சாப்பிட்டு பசங்களாம் கிளம்பிட்டாங்க. இருக்கிற சாமானத்தெல்லாம் கழுவிட்டு கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேங்க. கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் சுத்தமாக மொத்தம் பெருக்கி மாறி கொட்டிட்டேங்க. மாறிட்டு துணி துவைச்சி மிஷினில் ட்ரை பண்ணி எடுத்துன்னு போய் வந்துட்டேங்க. மேலே வந்துட்டேன். கொஞ்சம் பஜார் வரைக்கும் போகிற வேலை இருந்தது. போயிட்டு வரும்போது நிலத்தாண்ட போயிட்டு கருவேப்பிலை உடச்சின்னு வரலான்னு போனோங்க. இந்த இடம் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் கோழி பண்ணை இருந்ததுங்க. அப்போ நல்லா க்ளீனாக இருந்தது. இப்போ ரொம்ப அடப்பாயிடுச்சு. போயிட்டு கருவேப்பிலை உடச்சின்னு வந்துட்டு கொஞ்சமாக அங்கே ஒரு செடியில் சுண்டைக்காய் இருந்தது, அதையும் கிள்ளிட்டு வந்தேங்க. வரும்போது பயந்துனே வந்தேங்க. ரொம்ப அடப்பாக இருந்தது, எதனா இருந்தால் கூட தெரியாது. மெதுவாக நடந்து வந்துனே இருந்தேன். வந்துனே இருக்கும்போது வீடியோ எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு 4 அடி வச்சுங்க. எவ்வளோ பெரிய பாம்பு! ஐயோ, நல்ல வேலை சைக்கிள் ரோட்லேயே நிறுத்திட்டு போயிருந்தேன். அப்படியே கைகாலெல்லாம் எடுத்துக்கிச்சிங்க. நைட்டு வரைக்கும் அந்த கைகால் உதிர அடங்கலை. எல்லாம் எடுத்துன்னு வந்து வீட்டில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் உடச்சின்னு அந்த கறிவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு கலக்காய் இல்லைங்க, உரிச்சது காலியாச்சு. கலக்காய் உரிக்கலான்னு உரிச்சுன்னு இருந்தேங்க. ஃபுல்லாக மழைங்க. மழை இறங்கிச்சு. ஒரு பக்கம் துணி காயுது, இன்னொரு பக்கம் எண்ணெய் செக்காடின்னு வந்து எண்ணெய் காய வச்சுருந்தேன். தேங்காய் ஒரு பக்கம் காய வச்சுருந்தேங்க. மடன்னு மொத்தத்தையும் எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சிட்டேங்க. எண்ணெய் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு முதல்ல போய்ட்டு துணி எடுத்துன்னு வந்து போட்டேங்க. துணி எடுத்துன்னு வந்து போட்டு எண்ணெய் தூக்கின்னு வந்து உள்ளே வச்சுட்டு இதுவெல்லாம் எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சிட்டேங்க. தேங்காயெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படியே வச்சுட்டேன். திடீர்னு கிளைமேட்டு மாறிடுச்சிங்க. நல்லா வெயில் காஞ்சிருந்தது. திடீர்னு கிளைமேட்டு மாறவே எல்லாத்தையும் அவசரமாக தூக்கின்னு வந்து உள்ளே வச்சிட்டேங்க. உள்ளே வச்சுட்டு அவர் வந்தார். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கொல்லியாண்ட போனேன், இவ்வளோ பெரிய பாம்பு பார்த்தேன்னு. ஒரே திட்டு. வெயில் நேரத்தில் ஒன்று யார் கொல்லியாண்ட போக சொன்னது, அதுவும் தனியாக வர போயிருக்கே, திடீர்னு எதுனா ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒன்று யார் போக சொன்னது அப்படின்ட்டு ஒரே திட்டு. அதுலேருந்து சின்னதாக ஏதாவது ஒரு பிளாக் கலரில் ஒரு துணி பார்த்தா கூட பயங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் எனக்கு அந்த கைகால் உதிரல் அடங்கவே இல்லை. என்ன பண்ணுறதுங்க நம்ம நேரம். இனிமேல் அவங்க தனியாக போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் எடுத்துன்னு வந்து 2 தேங்காய் இருந்ததுங்க. ஒரு நாள் முன்ன பின்ன வெட்டிருந்தேன்னு. எல்லாத்தையும் தனித்தனியாக வாரி வச்சுட்டு பாருங்கள், மூட்டையிலேருந்து தனியாக வாரிட்டேங்க. இது தனியாக வாரிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மூட்டை கட்டி எடுத்து வச்சிட்டேங்க. மூட்டையிலலாம் வாரி கொட்டிட்டு
நான் மட்டும்தாங்க இருந்தேன். ஸோ நான் மட்டும் எடுத்து கொட்டிட்டு மூட்டை எடுத்துன்னு போய் ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டேங்க. அடிக்கிட்டு கண்டிப்பாக எப்படி எறும்பு சுற்றும். ஸோ அதனால் எறும்பு சாக் பீஸ் எடுத்துன்னு போயிட்டு செவுரு கீழே மூட்டை சுற்றி எல்லாம் ஃபுல்லாக நல்லா கிழிச்சு விட்டுட்டேங்க. இல்லைன்னா வீடு ஃபுல்லாக எறும்பு வந்துடும். ஸோ அதனால் எல்லாம் கிழிச்சு விட்டுட்டு கலக்கா இது ஒன்றதெல்லாம் அப்படியே இருந்து கலக்கா உரிச்சதெல்லாம் அப்படியே இருந்ததுங்க. எல்லாத்தையும் பெருக்கி கூட்டி வாரிட்டு இருக்கிற துணியெல்லாம் மடிக்கலான்னு மடிச்சுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நிறைய துணி துவச்சி மொட்டை மாடியில் காய வச்சு ஒரு பெட்ஷீட் விரித்து மொத்த துணி அதில் போட்டு மூட்டையாக கட்டி தோல் மேலே தூக்கி போட்டுன்னு வர மாதிரி ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் ப்ளீஸ்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி தாங்க இந்த வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். ஸோ சாரி சிஸ்டர், திடீர்னு கிளைமேட் மாறவே இத்தனும் காஞ்சுது, எதை எடுக்குது எதை விடுறதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி எடுக்க முடியாமல் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர். ஓகே, துணியெல்லாம் மச்சு வச்சுட்டு தலைவலிக்கிற மாதிரி இருந்ததுங்க. பயத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி போட்டு குடித்தேன். பசங்களும் வந்தாங்க. குட்டி பாப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் இளம் தேடி கல்வி டியூஷனுக்கு ரெடி ஆகிட்டேங்க. போயிட்டு வந்து பாப்பாவுக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அதை சொல்லி கொடுத்துன்னு இருந்தேன். மணி 6 ஆச்சு. அந்த டைமில் வீட்டில் கரண்ட் இல்லைங்க. ஸோ வீட்டில் வெளியே விளக்கேற்றிட்டு உள்ளே விளக்கேற்றினேங்க. பாருங்கள், இருட்டில் விளக்கேற்றுறதே ஒரு தனி அழகு தாங்க. இந்த கண்ணாடி விளக்கு வந்து போன வருஷம் சபரிமலைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாருங்க. அது அப்படியே பூஜை ரூம் ஃபுல்லாக சூப்பராக கிளார் அடிச்சுது. ஸோ ஓகே, யூபிஎஸ்சில் தாங்க லைட் எரிஞ்சுன்னு இருக்கேன். ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு குழி பணியாரமும் புதினா சட்னியும் தான் அரைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பால் காய வச்சுட்டு இன்னொரு பக்கம் புதினா சட்னிக்கு தாளித்து விட்டுருந்தேங்க. புதினாலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளியெல்லாம் போட்டு வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க. அரைச்சி தாளித்து விட்டுட்டு குழி பணியாரத்துக்கும் மாவு தாளிச்சிட்டேங்க. தாளித்து விட்டுட்டு குழி பணியாரமும் அப்படியே சைட் பை சைட் சுட்டுட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். ஓரளவுக்கு நல்லா வந்தது. சரி, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுப்பும் க்ளீன் பண்ணிட்டேங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரிஷ்கா குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாப்பா நைட்டில் பால் கேட்பான். ஸோ அவளுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. இன்னும் இதுக்கு மேலே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய இருக்குங்க. இவர் சபரிமலைக்கு போகிறது, எங்களோட கல்யாண நாள் வீடியோ, அவரோட பர்த்டே, அவங்க அத்தை பையனுக்கு கல்யாணம், நலங்கு வைக்கிறது, பந்தக்கால் நடுறது, துணி எடுக்குதுன்னு இன்னும் நிறைய வீடியோ இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.